السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. اللهم زدني علما اللهم زدني علما اللهم علمني تأويل كتابك وفقهني في دينك واجعلني من الصالحين المصلحين الهادين المهتدين الراشدين المرشدين المخلصين المخلصين. اللهم يسر. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த கல்வி வகுப்பிலே அருள் புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்று அதை பிற மக்களுக்கு போதித்து மக்களுக்கு மத்தியிலே சீர்திருத்த பணிகளை செய்த அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக உழைத்த மார்க்க அறிஞர்கள் முன்னோர் பின்னோர் அனைவருக்கும், அல்லாஹுடைய தீனுக்கும் அல்லாஹுடைய அடியார்களுக்கும் சேவை செய்த மன்னர்கள் அரசர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய விசேஷமான மன்னிப்பையும் மறுமையின் மகத்தான சிறந்த சொர்க்க வாழ்க்கையையும் தர வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த நூல் ஆசிரியருக்கு அவனுடைய சிறப்பான நற்கூலியை வழங்க வேண்டும். அவருடைய கபரை அல்லாஹு தஆலா பிரகாசமாக்கி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வகுப்பில் பரக்கத் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, காதி இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த மகத்தான ஒரு நூலை நாம் படித்து வருகிறோம். அஷ்ஷிஃபா பிதஅரீஃபி ஹுகூகில் முஸ்தஃபா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக இந்த உம்மத் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய நம்பிக்கைகள் என்ன, செய்திகள் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத் எப்படி சிறப்பிக்க வேண்டும், மதிக்க வேண்டும், அவர்கள் மீது எத்தகைய உயர்ந்த பாசத்தை அளவு கடந்த நேசத்தை வைக்க வேண்டும் என்பதை பற்றிய செய்திகளை மிக சிறப்பான ஆதாரங்களோடு இமாம் அவர்கள் நமக்கு எடுத்து கூறி வருகிறார்கள். நாம் இப்போது இந்த நூலுடைய முதல் அத்தியாயத்தின் முதல் பகுதியினுடைய 3வது பிரிவிலே இன்ஷா அல்லாஹ் இருக்கிறோம். முடிந்தளவு இந்த பகுதியை நிறைவு செய்ய முயற்சி செய்வோம். இந்த 3வது பகுதியிலே இமாம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், الفصل الثالث فيما ورد في خطابه إياه مورد الملاطفة والمبرة. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எப்படி பேசினான் என்பதை பற்றித்தான் இமாம் அவர்கள் இந்த வகுப்பிலே நமக்கு விவரிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியிடத்தில் பேசியதில் அந்த பேச்சுடைய சொற்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்ததில், அந்த வாக்கியத்தில் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த அமர்விலே நாம் பார்க்க போகிறோம். கவனிங்க. சரி, அல்லாஹு தஆலா அவன் மிக மகத்தானவன், அல்லாஹு அக்பர். அவனை விட பெரியது எதுவும் இல்லை, யாரும் இல்லை. அல்லாஹு தஆலா அஅஸ்ஸு வ அஜல்லு வ அஅதம். அல்லாஹு தஆலா மிக மகத்தானவன், மிக கண்ணியமானவன். அவன் ரப்புல் அர்ஷில் அதீம். அந்த அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியிடத்தில் பேசும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்தை வெளிப்படுத்தி ரொம்ப மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி, கைண்ட் வேர்ட்ஸ், ரொம்ப இலகுவான, அதாவது மனதை ஆறுதல் படுத்தக்கூடிய, அப்படியே மனதை தட்டி கொடுக்கக்கூடிய
சொல்லுவோம்ல, அவர் பேசுறது அப்படியே தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு, தூக்கமே வந்துடும் சொல்லுவோம். அந்த மாதிரி மென்மையா அப்படியே எவ்வளவுதான் மனது ஒரு பதட்டப்பட்டு ஒரு சங்கடத்துல இருந்தாலும் அந்த பேச்சை கேட்டாலே அப்படியே மனது குளிர்ந்து சாந்தமாகி அமைதியாகி அது அதனுடைய அதாவது யதார்த்த அந்த இயல்பான நிலைக்கு வந்துவிடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசினான். இதைத்தான் இமாம் அவர்கள் இங்கே நமக்கு ஆதாரத்தோடு பதிய வைக்கிறார்கள். ஃபஸ்லுன் அல் ஃபஸ்லு ஸாலிஸு ஃபீமா வரத ஃபீ ஹிதாபிஹி இய்யாஹு மௌரிதல் முலாத்தஃபா. முலாத்தஃபா என்றால் ஒருவரிடத்துல பேசும்போது மென்மையா கொஞ்சி பேசுறது, இனிமையா பேசுறது, இன்பமா பேசுறது, இதமா பேசுறது. ஒல் மபர்ரா நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது, நேர்மையான அழகிய வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது. இப்படி அல்லாஹு தஆலா தனது நபியிடத்திலே எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பேசி இருக்கிறார் என்பதை பற்றி உள்ள பிரிவு தான் இந்த 3வது பிரிவு. அதில் முதலாவதாக சூரா தௌபாவுடைய 43வது வசனத்தை இமாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாருக்கும் கவனிக்கிறீங்களா? சூரா தௌபாவுடைய 43வது வசனம். இந்த வசனத்திற்குள் நாம் செல்வதற்கு முன்பு சில வரிகளில் இந்த வசனத்தினுடைய சபபுன் நுசூல், அதாவது இறக்கப்பட்ட காரணம், இதனுடைய பின்னணி நிகழ்வு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தபூக் போர் ரொம்ப சிரமமான போர், வறுமையான போர், ஆபத்துகளும் இன்னல்களும் நிறைந்த போர். அந்த தபூக் போரின் போது பெரிய சோதனை. போருக்கு யார் வருவது? யார் மூமின்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லா சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு சகித்துக் கொண்டு அவர்கள் போருக்கு வருவதற்கு தயாராகிவிட்டார்கள். ஆனால் யாருடைய உள்ளத்திலே நோய் இருந்ததோ அந்த நயவஞ்சகர்கள் தாங்கள் போருக்கு வர முடியாது என்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பொய்யான காரணங்களை கூறி அவர்கள் முன்கூட்டியே அனுமதி வாங்கி கொண்டார்கள். அப்படி அனுமதி வாங்கிட்டு தங்குனா நமக்கு அல்லாஹ்வுடைய கண்டிப்பு வராதல்லவா, நயவஞ்சகர்கள் என்று நாம் அறியப்பட மாட்டோம் அல்லவா என்பதனால போறதுக்கு முன்னாடியே எங்க வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இப்படியாக பொய்யான சாக்கு போக்குகளை கூறி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அனுமதி பெற்றார்கள். இந்த சம்பவத்தை குறித்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 43வது வசனம் தௌபாவுல பேசுகிறான். நபியே, நீங்க ஏன் அப்படி அனுமதி கொடுத்தீங்க? நீங்க கொடுத்திருக்க கூடாது, பேசாம இருந்திருக்கணும். யார் வருகிறார், யார் போருக்கு வராமல் பின்தங்குகிறார் என்பது நல்ல தெளிவா வெளிப்பட்டு இருக்க வேண்டும். அப்போது தெரிந்திருக்கும் உங்களுக்கு மூமின்கள் யார், முனாஃபிக்குகள் யார் என்று. இதுதான் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல போறான். இப்ப இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது, இந்த நிகழ்வை சுட்டி காட்டி அல்லாஹு தஆலா நபி இடத்துல பேசும்போது முதலாவதாக என்ன வாக்கியத்தை அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அஃபல்லாஹு அன்க, அதாவது அல்லாஹ் உம்மை மன்னிப்பானாக அப்படின்னு அல்லாஹுவை படர்க்கையாக வைத்து, 3வது நபராக அல்லாஹுவை பின்னால் வைத்து படர்க்கையாக வைத்து நபி இடத்துல பேசுறான். அல்லாஹ் தான் பேசுறான், தன்னை படர்க்கையாக வைத்து அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அப்படின்னு சொல்லி. அப்ப பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லப்படுகிறது. அது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு முனைப்பா, ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் அப்படியே பதட்டப்பட்டு விடக்கூடாது, தடுமாறி விடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா கண்டிக்கும் போது அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்டவன், அவன் புறத்திலிருந்து நபிக்கு அந்த ஒரு கண்டித்தல் வந்து ஆடி போயிடுவான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தால் மென்மையானவர்கள். அவர்கள் வந்து அல்லாஹ்வுக்கு அப்படியே பிரியமா, அல்லாஹ்வுக்கு மாற்றமே செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு பிரியமில்லாத ஒரு செயல் தன் புறத்திலிருந்து நிகழ்ந்து விடக்கூடாது என்று அவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்கும் பொழுது இப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் நிகழ்த்தி விட்டீர்களே என்று அல்லாஹ் கேட்டா அவங்க துடிச்சு போயிடுவாங்க, பதட்டப்பட்டு போயிடுவாங்க.
அப்படி ஒரு நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக முதலாவது முன்கூட்டியே அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் நபி அஃபல்லாஹ். பயப்படாதீங்க, நீங்க பதட்டப்படாதீங்க, நீங்க டென்ஷன் ஆக வேணாம், நீங்க மன சங்கடப்பட வேணாம், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் அஃபல்லாஹு அன்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் கேட்கிறான், லிம அதின்த லஹும், போருக்கு வராமல் இருப்பதற்கு யார் அனுமதி கேட்டார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீர் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அது கூட நீங்கள் அனுமதி கொடுத்தது தப்பு, நீங்கள் அப்படி கொடுத்திருக்க கூடாது அப்படி சொல்லல அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, நபியே தாங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீர்கள் அவர்களுக்கு. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு மென்மையாக தனது நபியிடத்தில் பேசுகிறார். கவனிய அபு முஹம்மது மக்கி சொல்கிறார்கள், ஹாதா இஃப்திதாஹு கலாமின் பிமன்சிலத்தி அஸ்லஹக்கல்லாஹ் வ அஅஸ்ஸக்கல்லாஹ். ஒரு கண்ணியத்தால் மரியாதையால் மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த ஒரு நபரிடத்தில் பேசும் பொழுது அவரிடத்திலிருந்து நமக்கு ஏதாவது மன சங்கடமான ஏதாவது செயல்களோ பேச்சுகளோ நடந்திருக்கும் பொழுது அரபி மொழியில வழக்கத்தின்படி இப்படி பேசுவார்கள், அஸ்லஹக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை சீர்படுத்துவானாக, அஅஸ்ஸக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவானாக. ஸோ இந்த மாதிரி நல்ல அழகிய துஆக்களுடைய வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் அந்த பேச்சை ஆரம்பிக்கப்படும். அதாவது அந்த காலத்துல மன்னர்களிடத்துல பேசும் பொழுது, அதே போல சஹாபாக்களுடைய அந்த கலீஃபாக்கள், அமீர் முஃமினீன்களுடைய தலைவர்களிடத்துல பேசும் பொழுது யார் பேசினாலும் இந்த மாதிரி துஆக்களுடைய வார்த்தைகளை அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, பேசப்படக்கூடிய பேச்சுக்கு தகுந்த மாதிரி துஆக்களுடைய வார்த்தைகளை சொல்லிட்டு தான் பேசுவாங்க. புரியுதுங்களா? சோ அந்த துஆக்களுடைய வார்த்தைகளை ஒன்றுதான் அஸ்லஹல்லாஹுல் அமீர், அஅஸ்ஸல்லாஹுல் அமீர், அந்த மாதிரியான வார்த்தைகள். சோ இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது நபி இடத்துல பேசுவதற்கு முன்பாகவே என்ன பேச்சை பேச போகிறானோ அந்த பேச்சுக்கு தொடர்பாக அல்லாஹு தஆலா ஒரு வாக்கியத்தை சொல்லிவிட்டு, அதாவது என்ன, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று அழகிய முறையில் ஒரு மென்மையை ஏற்படுத்திவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா கேட்கிறான், லிம அதின்த லஹும், நபியே நீங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீர். وقال عون بن عبد الله رحمه الله أخبره بالعفو قبل أن يخبره بالذنب. அல்லாஹு தஆலா தனது நபிக்கு சொல்லும் பொழுது அந்த நபியினுடைய தவறை சொல்வதற்கு முன்பாகவே அந்த நபியுடைய தவறு மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை சொல்லிவிட்டுத்தான் அந்த நபியின் புறத்திலிருந்து நிகழ்ந்த தவறை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அன்பை அல்லாஹு தஆலா, ஒரு மென்மையை, ஒரு நளினத்தை, ஒரு மிருதுவான போக்கை அல்லாஹு தஆலா தன்னுடைய பேச்சிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசும்போது வெளிப்படுத்தி இருக்கின்றான். கவனிங்க, وحكى السمرقندي رحمه الله عن بعضهم أن معناه عافاك الله يا سليم القلب لما أذنت لهم عفى الله عنك لما أذنت لهم என்ற இந்த வாக்கியத்தினுடைய இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்றால், இந்த இடத்துல அஃபா என்பது ஆஃபாக் அல்லாஹ், அல்லாஹ் உமக்கு ஆஃபியத்தை கொடுப்பானாக, நற்சுகத்தை கொடுப்பானாக, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக, பாவங்களில் இருந்து, குற்றங்களில் இருந்து, தவறுகளில் இருந்து, அல்லாஹ்விற்கு பிரியமில்லாத, அல்லாஹ்விற்கு பொருத்தமில்லாத ஒவ்வொரு செயல்களிலிருந்து ஆஃபாக் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை விடுவிப்பானாக, யா சலீமல் கல்வி, உள்ளத்தால் பரிசுத்தமானவரே. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் மிக பரிசுத்தமான தூய்மையான உள்ளம். அந்த உண்மையான உள்ளத்தில் இருந்த காரணத்தினால அல்லாஹு தஆலா அவர்களுடைய தவறுகளை மன்னித்து விட்டான். ஆஃபாக் அல்லாஹு யா சலீமல் கல்வி, உள்ளம் சுத்தமானவரே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஆஃபியத்தை கொடுப்பானாக. லிம அதின்த லஹும், நீங்கள் ஏன் அவர்களுக்கு, அதாவது அனுமதி கேட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள். قال ولو بدأ النبي صلى الله عليه وسلم بقوله لما أذنت لهم لخيف عليه أن ينشق قلبه من هيبة هذا الكلام. எடுத்த எடுப்புக்கு நேரடியா நீங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீர் என்று கேட்கப்பட்டிருக்குமேயானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் உடைந்திருக்கும், தெரித்திருக்கும், சிதைந்திருக்கும். கண்டிப்பா அது நடந்திருக்கும். அந்த பயம் இருந்தது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி பேசவில்லை. ஏன்?
எடுத்த எடுப்புல லிம அதின் தலகும், ஏன் இப்படி செய்தாய், ஏன் அனுமதி கொடுத்தாய் என்று கேட்டா அந்த வாசகம் ரொம்ப அச்சுறுத்தலான வாசகம், ரொம்ப பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வாசகம். அதுவும் அல்லாஹ் கேட்கிறான் யாரிடத்துல? நம்மள மாதிரி அதாவது உள்ளத்தால் இறுகிய கருகிய அது போன்று காய்ந்த இருளடைந்த உள்ளத்தை பார்த்தா அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியுடைய உள்ளம், யாருடைய உள்ளம் வெளிச்சம் மிக்கதாக அல்லாஹுடைய பயத்தால் நிரம்பியதாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களிலேயே அதிகமாக நான் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன். ஒரு விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி பயப்படுவாங்க. காற்று வீசி விட்டதா அல்லாஹ்வுடைய தண்டனையாக இருக்குமோ பயந்து தொழுகைக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் மழை அதிகமானதா, கொஞ்சம் ஏதாவது மேகம் இருட்டாகி விட்டதா, எதுக்கெடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பயம். அந்த அளவுக்கு ஒரு பயந்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எடுத்த எடுப்புல லிமாதின் தலகும், ஏன் அனுமதி கொடுத்தீர் என்று கேட்கப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அவருடைய நிலைமை? அவ்வளவுதான். புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா அதனால அப்படி கேட்காம முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லாக்கின் அல்லாஹ் தஆலா பிரஹ்மதிஹி, தன்னுடைய கருணையினால் அன்பினால் தன்னுடைய நபிக்கு அக்பரஹு பில் அஃவி, முதல்லயே அல்லாஹ் சொல்லிட்டான், மன்னித்து விட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். ஹத்தா சகன கல்புஹு, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளம் சுக்கூன், அமைதியானது. சரி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மன்னிச்சிட்டான். ஏதோ ஒன்று சொல்ல போறான், ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு நம்ம மூலமா, ஆனா அல்லாஹ் அதை மன்னிச்சிட்டான், அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுடைய மனது நிம்மதியானது. சும்ம கால லஹு, பிறகு அல்லாஹ் தஆலா நபியிடத்தில் பேசினான், லிம அதின்த லஹும் பித்தகல்லுஃபி, நபியே ஏன் அவர்கள் பின்தங்குவதற்கு நீங்கள் அனுமதித்தீர்கள்? ஹத்தா யதபய்யன லக ஸாதிகு ஃபீ உத்ரிஹி மினல் காதிப், தன்னுடைய சாக்கு போக்குகள்ல உண்மையை உரைத்தவர் யார், பொய்யர் யார் என்பது உங்களுக்கு தெளிவாகிற வரை நீங்க அனுமதி கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அல்லவா, ஏன் அனுமதி கொடுத்தீர்? وفي هذا من عظيم منزلته عند الله تعالى ما لا يخفى على ذي لب, நல்ல புத்தி உள்ளவர், நிறைவான அறிவுள்ளவருக்கு இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அவருக்கு மறைந்த விஷயமாக இருக்காது. அல்லாஹு தஆலாவிடத்திலே தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கண்ணியம் எவ்வளவு மகத்தானது என்பது. ومن إكرامه إياه وبره ما ينقطع دون معرفة غايته نياط القلب. قال نفطويه ذهب ناس إلى أن النبي صلى الله عليه وسلم معاتب بهذه الآية وحاشاه من ذلك، بل كان مخيرا، فلما أذن لهم أعلمه الله تعالى أنه لو لم يأذن لهم لقعدوا لنفاقهم وأنه لا حرج عليهم في الإذن لهم. சரி, அடுத்து இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், எப்படியெல்லாம் அவர்களை அதாவது மரியாதை செய்திருக்கிறான், அவர்களோடு எப்படி அழகிய நன்மையான முறையிலே அல்லாஹு தஆலா பேசி இருக்கிறான் என்பதை நாம் அறிவதற்கு முயற்சி செய்வதாக இருந்தால், இந்த பாருங்க, இந்த ஹார்ட் இருக்கு பாருங்க, இந்த ஹார்ட்டுக்கும் நுரையீரலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, உயிருடைய முக்கியமான கனெக்ஷன். அதுவே அறுந்து போயிடும். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியிடத்திலே சங்கையாக கண்ணியமாக பேசிய பேச்சுக்களிலே. அடுத்து இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், நிஃப்தவை என்ற ஒரு அறிஞர் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது சில விரிவுரையாளர்களோ அல்லது சில அறிஞர்களோ இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால், நல்ல கவனிங்க, இந்த வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இமாம் நிஃப்தவை என்ன சொல்கிறார் என்றால், ஓகே, அப்படி அல்ல. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கப்பட்டார், கண்டிக்கப்பட்டார், அவர் கடுமையான சொற்களை கொண்டு பழிக்கப்பட்டார். இல்ல இல்ல, அப்படி கிடையாது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பானாக என்று சொல்லிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த வசனத்தை நம்ம எப்படி புரியணும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்திருந்தான். எப்படி அனுமதி கொடுத்திருந்தான்? போருக்கு வராமல் இருப்பதற்கு யாராவது உங்களிடத்துல அனுமதி கேட்டா நீங்க அனுமதி கொடுக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பர்மிஷன், அந்த சலுகையை கொடுத்திருந்தான்.
அதை பயன்படுத்தி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு வராமல் நாங்கள் இங்கே மதீனாவிலேயே இருந்து கொள்கிறோம் என்று யார் கேட்டு வந்தார்களோ அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றானா, நபியே நான் உங்களுக்கு ஏற்கனவே பர்மிஷன் கொடுத்திருந்தேன், அந்த அடிப்படையில நீங்க போருக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் சொல்லி அனுமதி கேட்டவர்களுக்கு நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்க. ஆனா நீங்க அப்படி அனுமதி கொடுக்காம சைலண்டா இருந்திருப்பீர்களே ஆனால் அப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் உண்மையாளர்கள் யாரு, மூமின்கள் யாரு, முனாஃபிக்குகள் யார் என்று உங்களுக்கு புரிய வந்திருக்கும். அது நீ அனுமதி, அதாவது உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே அனுமதி இருந்துச்சு. அனுமதி கேட்டு வரக்கூடியவர்களுக்கு அனுமதி கொடுக்காமல் இருப்பதற்கு அனுமதி இருந்துச்சு, அனுமதி கொடுப்பதற்கு அனுமதி இருந்துச்சு. நீங்க அனுமதி கொடுக்காமல் இருந்திருந்தா உங்களுக்கு அதுல இந்த நன்மை இருந்திருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். புரியுதுங்களா? கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை கொண்டு கண்டிக்கப்பட்டார்கள் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பானாக, பரிசுத்தப்படுத்துவானாக. அப்படி அல்ல, மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே இஷ்டம், உரிமை வழங்கப்பட்டிருந்தது. பல்கான முஹய்யரன் ஃபலம்மா அதின லஹும், அந்த இஷ்டத்தை, உரிமையை பயன்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு சொல்லி காட்டினான். அஅலமஹுல்லாஹு தஆலா அன்னஹு லவ் லம் யஅதன் லஹும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாருக்கு அந்த அனுமதி கேட்டவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கவில்லை என்றால் லகஅது, அப்பயே அவங்க போருக்கு வந்திருக்க மாட்டார்கள் தான். ஏன்? அவர்களிலேயே அவர்களில் நயவஞ்சகம் லிநிஃபாகிஹிம் இருக்கின்ற காரணத்தினால். சரி, வன்னஹு லா ஹரஜ அலைஹி ஃபில் இத்னி லஹும், இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்டாங்க, அதுல எந்த தப்பும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையின் அடிப்படையில் தான் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அடுத்து காலல் காதி அபுல் ஃபضல் ரஹிமஹுல்லாஹ், நம்ம நூலுடைய ஆசிரியர் காதி இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், يجب على المسلم المجاهد نفسه الرايض بزمام الشريعة خلقه أن يتأدب بأدب القرآن في قوله وفعله ومعاطاته ومحاورته. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் பொழுது ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும், அந்த முஸ்லிம் எப்படிப்பட்ட முஸ்லிமுக்கு இந்த உபதேசம்? தனது உள்ளத்தோடு போராடக்கூடியவர், தனது உள்ளத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும், சீர் செய்ய வேண்டும் என்று உள்ளத்தோடு போராடக்கூடியவர், தனது ஷரியத்தினுடைய கடிவாளத்தை கொண்டு தனது உள்ளத்தை அடக்கக்கூடியவர், பயிற்சி கொடுக்கக்கூடியவர், மார்க்கத்தை கொண்டு தன்னை கட்டுப்படுத்தக்கூடியவர். குர்ஆன் என்ன ஒழுக்கத்தை சொல்கிறதோ அந்த ஒழுக்கத்தை கொண்டு அவர் ஒழுக்கம் பெற வேண்டும். தன்னுடைய சொல்லிலும் செயலிலும், தன்னுடைய எல்லா விதமான பேச்சுகளிலும் நடத்தைகளிலும். இந்த குர்ஆன் தான் உண்மை, எல்லா உண்மைகளுக்கும் உண்டான அடிப்படையாக இருக்கிறது. மார்க்கத்தினுடைய ஒழுக்கங்கள், துன்யாவுடைய ஒழுக்கங்கள் அனைத்தினுடைய ஒரு பூந்தோட்டமாக, ஒரு பெரிய ஒரு பூஞ்சோலையாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை வைத்திருக்கிறான். எப்படி அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியிடத்தில் பேசி இருக்கிறான் என்ற ஒழுக்கத்தை குர்ஆனில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பேசும் பொழுது அந்த மரியாதையோடு நாம் பேச வேண்டும், ஒழுக்கத்தோடு பேச வேண்டும். வல் யதஅம்மல் ஹாதிஹில் முலாதஃபத்தல் அஜீபத ஃபிஸ் சுஆலி மின் ரப்பில் அர்பாப். எஜமானர்களுக்கெல்லாம் எஜமானாகிய அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கும்போது, லிம அதின்த லஹும், ஏன் அனுமதி கொடுத்தீர் என்று கேள்வியை கேட்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமா, எவ்வளவு அற்புதமா, மென்மையோட, எவ்வளவு அப்படியே ஒரு பண்போட, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு, அதாவது நளினத்தோடு அல்லாஹு தஆலா கேட்கிறான் என்பதை அவர் சிந்தித்து பார்க்கட்டும். அல் முன்இமு அலல் குல், அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன்? அவன் எல்லார் மீதும் பேர் உபகாரம் செய்திருக்கிறான். ஒரு உபகாரம் செய்தவன் உபகாரம் செய்யப்பட்டவரிடத்துல எப்படி வேணாலும் மிரட்டலாம், கேட்கலாம். ஆனா அல்லாஹு தஆலா அப்படி கேட்கல. அவன் அவ்வளவு பெரிய உபகாரியாக இருந்து, எஜமானர்களுக்கெல்லாம் எஜமானனாக இருந்து, நம்முடைய மிகப்பெரிய எஜமான நிஅமல் மௌலா இருந்தும் தன்னுடைய நபியிடத்துல கேட்கும்போது அவ்வளவு அன்பா, அவ்வளவு மென்மையா, அவ்வளவு ரொம்ப ஒரு இலகுவான ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹு தஆலா கேட்கிறான். அல் முஸ்தக்னி அனில் ஜமீஅ, அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன்? யாரும் அவனுக்கு தேவையில்லை, யாருடைய தேவையும் மற்றவன். இன்றைக்கு இந்த ஒரு நிலையில ஒரு மனிதன், அதாவது அல்லாஹ்வுடைய நிலை சொல்ல, பொதுவா எல்லாருக்கும் உபகாரம் செஞ்சு யாருடைய தேவையும் இல்லாம ஒரு செல்வந்தன் இருந்தா அவன் ஒரு ஏழையை மதிப்பானா? தன்னுடைய நண்பனை மதிக்கிறானா?
தன்னுடைய உறவுகளை மதிக்கிறானா எல்லாத்தையும் எடுத்தறிஞ்ச மாதிரி பேசுவான், ரொம்ப ஒரு ஆணவத்தோட பேசுவான். அதுக்கு தான் இமாம் அவர்கள் முன்கூட்டியே சொன்னாங்க, குர்ஆனுடைய அதபை கொண்டு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், குர்ஆனுடைய அந்த பண்பாட்டை கொண்டு நீங்கள் பண்புகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்டவனாக இருந்து அவன் நபியிடத்திலிருந்து ஒரு செயல் நிகழ்ந்த போது அவன் விரும்பி இருந்தா எப்படி வேண்டுமானாலும் அதட்டி இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் தஆலா தனது நபியை மிரட்டி இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எதுவும் தவறாக எடுத்துக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி பேசல. அவ்வளவு அன்பா, அவ்வளவு மரியாதையா, அவ்வளவு ஒரு மென்மையா, அவ்வளவு ஒரு இலகுவா, அந்த உள்ள அப்படியே உடைஞ்சிடாம இருக்கிறதுக்கு எவ்வளவு அப்படியே தட்டி கொடுத்து அல்லாஹ் பேசுகிறான். அஃபல்லாஹு அன்க லிமா அதின்த லஹும் வயஸ்தஷீரு மா ஃபீஹா மினல் ஃபவாயித். அல்லாஹ் தஆலா இவ்வளவு மென்மையாக பேசி இருப்பதில் ஒரு உண்மையான சிந்திக்கக்கூடிய முஸ்லிமாக இருப்பானேனால் நிறைய கல்விகளை இதிலிருந்து அவர் எடுத்துக்கொள்வார். வகைஃப இப்ததஅ பில் இக்ராம் قبل العتب. கண்டிப்பதற்கு முன்னால் நபியை முதலாவதாக அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். வஆனஸ பில் அஃவி قبل ذكر الذنب. குற்றத்தை தவறை சொல்வதற்கு முன்னால் நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லி ஒரு உன்ஸ் என்று சொன்னா மனதை அப்படியே நம்மளோட கவர்றது. அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திற்கு ஒரு நிம்மதியை, ஒரு 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 மென்மையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். இன்கான சம்மதம்புல், ஒரு கால் நபியின் புறத்திலிருந்து ஒரு தவறே நிகழ்ந்திருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் அந்த தவறை அல்லாஹ் தஆலா சொல்வதற்கு முன்பாக நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நபியை சாந்தப்படுத்தினான், அமைதிப்படுத்தினான். அவர்களுடைய உள்ளம் பதட்டப்பட்டு விடாமல் இருக்கும்படி அல்லாஹ் தஆலா அவர்களை அதாவது மென்மையாக்கினான், இயல்பு நிலைக்கு அல்லாஹ் கொண்டு வந்தான். சரி, இது ஒரு ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் தான் وقال تعالى ولولا أن ثبتناك لقد كدت تركن إليهم شيئا قليلا. இந்த மூன்றாவது பகுதியினுடைய இரண்டாவது வசனம் இது சூரத்துல் இஸ்ரால வருகிறது, 74வது வசனம். இந்த வசனத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு வரலாற்று பின்னணியை தெரியணும். அதாவது பல அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். அதுல ஒரு சில கருத்தை பார்ப்போம். காஃபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேச வரும்போதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய குஃப்ருக்கு ஷிர்க்குக்கு எப்படியாவது இறக்கி கொண்டு வந்து விடுவோம், கொஞ்சமாவது ஒரு சமரசம் செய்யும்படி அவர்களை நிர்பந்திப்போம் என்று அவர்கள் முயற்சி செய்வார்கள். சரி, எதுல சமரசம் செய்ய முடியும்? இங்கதான் நம்ம புரியணும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் முடிஞ்சா லேசா மேலோட்டமா அதை சாடையா சொல்லிட்டு போறேன். அல்லாஹ்வுடைய மார்க்கங்க சமரசம் செய்யறதுக்காக வரல. இந்த மார்க்கம் ஓங்குவதற்காக, உயர்வதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லி. குஃப்ர் ஷிர்க்குக்கு இந்த மார்க்கம் இணங்கக்கூடாது, இந்த மார்க்கத்தை இணங்க வைக்கக்கூடாது, முஸ்லிம்கள் இணங்கக்கூடாது. உயிர் பொருளுடைய பாதுகாப்புக்கு அதுக்கு நம்ம இணங்கலாம். எதுக்கு இணங்கக்கூடாது? எதுக்கு இணங்கக்கூடாது? மார்க்கத்தை விட்டு கொடுப்பதற்கு, அல்லாஹ்வுடைய சட்டத்தை விடுவதற்கு, அல்லாஹ்வுடைய சட்டத்தை அமல்படுத்தாமல் இருப்பதற்கு விட்டு கொடுக்க கூடாது. புரியுதா? இன்று முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா வீரத்தையும் கண்ணியத்தையும் ஈமானுடைய பலத்தையும் கொடுப்பானாக. இன்று முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் குஃபார்களோடு சமரசம் செய்து கொண்டார்கள். அவங்களுக்கு எது பிடிக்குதோ அது எங்க நாட்டில் இஸ்லாமிய மார்க்கத்தில் பின்பற்றப்படும், அவங்களுக்கு எது பிடிக்கலையோ அது நம்முடைய மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களால் பின்பற்றப்படாது, அதெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம். புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல குஃபார்கள் சமரசத்துக்கு வந்தாங்களே, எதுக்கு வந்தாங்கன்னு சொன்னா தீன்ல சமரசம் செய்வதற்கு. வத்து லவ் துத்ஹினு ஃபயுத்ஹினூன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியால ஒப்பந்தம் செய்தார்களே, அது தீனுடைய விஷயத்துல அல்ல, துன்யாவுடைய உடல் பொருள் பாதுகாப்புடைய விஷயத்துல, அதுல அவர்கள் சமரசத்துக்கு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தா சமரசம் செய்து கொள்ளுங்கள். போரை நிறுத்தணுமா, எவ்வளவு காலத்துக்கு நிறுத்தணும், நிறுத்தி கொள்ளுங்க, அவங்க மேல நீங்க போர் தொடுக்க கூட, ஓகே, நோ ப்ராப்ளம்.
ஆனா இந்த தீனில் இபாதத்துல விட்டு கொடுத்து அவர்களை போல நீங்கள் மாறுவதற்கு அந்த சமரசத்தை செய்ய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த குஃபார்கள் பல விதமா நிர்பந்திச்சாங்க. அதுல ஷிர்க கொஞ்சம் ஏத்துக்க சொல்லி, அல்லது சிலைகளை ஏசாம இருக்கிறதுக்கு, அல்லது நாங்க இஸ்லாத்துக்கு வர்ற சில பேர் கிராமவாசிகள் இந்த ஜக்காத்தை மட்டும் எங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருங்க, நாங்க தொழுகிறது எல்லாம் செய்யறோம், ஆனா இந்த ஜக்காத்தை மட்டும் எங்களுக்கு கட்டாயமாக்க கூட, இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி ஆரம்பத்துல எதையாவது ஒன்றை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், அதுக்கு பிறகு அவங்க இஸ்லாமை தெரிய தெரிய அவங்க மார்க்கத்தில் உறுதியான உடனே எல்லா சட்டங்களையும் பின்பற்றி விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள். புரியுதுங்களா? செய்யலாமான்னு சொல்லி செய்யல. அப்படி நடப்பதற்கு முன்பே அல்லாஹ் தஆலா பாருங்க, வலவுலா அன் சப்பத்னாக, நபியே நாம் உங்களை பலப்படுத்தி இருக்கவில்லை என்றால், நபியே நாம் உங்களை உறுதிப்படுத்தி இருக்கவில்லை என்றால், உங்களை சிறப்படுத்தி இருக்கவில்லை என்றால், லகது கித்த தர்கனு இலைஹிம், அவர்களுக்கு அருகிலே அவர்களோடு நீங்கள் சாய்ந்திருப்பீர்கள், ஷைஅன் கலீலன், கொஞ்சமாவது அவர்களுடைய அந்த தவறான கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் பக்கம் நீங்கள் சாய்ந்திருக்க கூடும். லகது கித்த தர்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா. அப்ப இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து தவறு நடப்பதற்கு முன்பே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தான். قال بعض المتكلمين عاتب الله الانبياء عليهم السلام بعد الزلات وعاتب نبينا عليه السلام قبل وقوعه ليكون بذلك اشد انتهاء ومحافظة لشرائط المحبة وهذه غاية العناية. சில தத்துவ அறிஞர்கள் இந்த வசனத்தை விளக்கும் போது எப்படி விளக்கம் கூறுகிறார்கள்? அழகான விளக்கம் கவனிங்க. அதாவது மற்ற நபிமார்களை அல்லாஹு தஆலா கண்டிக்கும் போது, எச்சரிக்கும் போது, அவர்கள் புறத்திலிருந்து தவறு நடந்ததற்கு பிறகு அந்த தவறை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுவான். நல்ல கவனிங்க, எங்கேயும் போயிடாதீங்க அங்க எங்கன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கும் அது என்னது கூகுள் மீட் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. பொறுமையா உட்கார்ந்து நிதானமா ஒரு இடத்துல கேளுங்க. நிர்பந்தமா உள்ளவங்க வேற விஷயம். மற்ற நபிமார்களிடத்துல அல்லாஹு தஆலா கண்டிக்கும் போது அவர்கள் புறத்திலிருந்து ஜல்லா, பிசகுதல், சிறு தவறுகள் அல்லது பெரும் தவறுகள், பெருந்தவறுனா கபாயிர் அல்ல, இந்த மாதிரி தவறுகள் நடந்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா கண்டிப்பான். ஆனா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அப்படி ஒரு தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கண்டிக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறை செய்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறை செய்து விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில உள்ள அந்த முஹப்பத்துல எந்த விதமான ஒரு கீறலும், ஒரு தொலைவு விடக்கூடாது. நெருக்கம் கூடிக்கிட்டே இருக்கணுமே தவிர, நெருக்கம் கூடிக்கிட்டே இருக்கணும். எப்ப நெருக்கம் கூடிக்கிட்டே இருக்கும்? தவறே, மிஸ்டேக்கே நடக்காட்டிதான். ஒன்ஸ் ஒரு மிஸ்டேக் நடந்தா கொஞ்சம் தூரம் ஆயிடும், அப்புறம் திரும்ப அதை சரி செய்யணும், அதுக்கு தௌபா இஸ்திக்ஃபார், அதுக்கு பிறகு திரும்ப ஒட்டணும். அப்படி ஒரு நிகழ்வே ஏற்படக்கூடாது. யாருக்கு அப்படி ஒரு வாய்ப்பே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுப்பதற்கு முன்பே, நபியே அல்லாஹ் உங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறான், நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க, நான் மட்டும் உங்களை உறுதிப்படுத்தி இருக்கவில்லை என்றால் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் கொஞ்சம் சாய்ந்து கொடுத்து இந்த மார்க்கத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து இருப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கவனிங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வஆதப நபியனா அலைஹிஸ்ஸலாம், மற்ற நபிமார்களை எல்லாம் தவறுகளுக்கு பிறகு அல்லாஹ் கண்டித்தான். ஆனால் நம்முடைய நபியை தவறு நடப்பதற்கு முன்பே அல்லாஹ் தஆலா அச்சுறுத்தினான், உணர்த்தினான். ஏன்? லியகூன பிதாலிக அஷத்த இம்திஹான், ரொம்ப விலகி இருக்கணும், எதிலிருந்து கவனமா இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயலிலிருந்து. வ முஹாஃபதத்தன் லிஷராயித்தில் முஹப்பத்தி, முஹப்பத்துடைய அல்லாஹ்வோட முஹப்பத், அந்த அன்புடைய நிபந்தனைகள் என்னவோ அதை ரொம்ப அதிகம் பேணக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதற்காக
அடுத்து இமாம் அந்த தத்துவ அறிஞர்கள் சொல்கிறார்கள், இது என்ன, இது எதை காட்டுகிறது? வஹாதிஹி காயத்துல் இனாயத்தி, அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை எப்படி பாதுகாத்து அரவணைத்து அவர்களை அப்படியே தன்னுடைய அந்த பாசத்திலே, தன்னுடைய பாதுகாப்பிலே, தன்னுடைய அரவணைப்பிலே, தன்னுடைய கண்காணிப்பிலே அப்படி அல்லாஹு தஆலா அவர்களை போர்த்தி வைத்திருந்தார் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. வஹாதிஹி காயத்துல் இனாயத்தி. இதெல்லாம் கொஞ்சம் புரியறதுக்கு சில விஷயங்கள் வேணும். அல்லாஹ்வுடைய அன்பு வேணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு, கொஞ்சம் மார்க்கப்பற்று, ஈமான், தக்வா, கொஞ்சம் தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல பேசுறது, நபியுடைய தியாகங்களை நினைச்சு பார்க்கறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைத்து பார்க்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் இருந்தா இது கொஞ்சம் புரியும். சரியா? அதெல்லாம் இல்லாம எப்ப பார்த்தாலும் துட்டாயே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. எங்கடா காசு கிடைக்கும், எங்கடா பணம் கிடைக்கும், எங்கடா இப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் மண்டையில ஏறாது. ஆமா, கொஞ்சமாவது மார்க்கத்தை அல்லாஹ்வை கொஞ்சம் தனிமையில இருந்து அல்லாஹ்வுடைய நினைப்புல அல்லது திக்ர்ல அல்லாஹ்வுடைய குர்ஆனை சிந்திக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கறது, இப்படிலாம் கொஞ்சம் அதுக்குன்னு கொஞ்சம் மண்டையில நேரத்தை ஒதுக்குனாதான் இதெல்லாம் புரிய வருங்க. சரியா? ثم انظر كيف بدأ بثباته وسلامته قبل ذكر ما عتبه عليه وخيف أن يركن إليه. அதாவது பிறகு அல்லாஹ் கவனிங்க சொல்றாங்க, சும்மன்னுர், பிறகு நல்ல கவனி. அல்லாஹு தஆலா அந்த பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடியே நபி பாதுகாக்கப்பட்டார்கள், நபி உறுதிப்படுத்தப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். எதற்கு முன்பாக? அந்த கண்டிப்பை சொல்வதற்கு முன்பாக, அவர்கள் சாய்ந்திருக்கலாம் என்ற அந்த பயத்தை சொல்வதற்கு முன்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி பாதுகாக்கப்பட்டார், உறுதிப்படுத்தப்பட்டார் என்பதை அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். ففي أثناء عتبه براءته وفي طي تخفيفه تأمينه وكرامته. அல்லாஹு தஆலா நபியை கண்டிக்கும் போதே, எச்சரிக்கும் போதே, நபி குற்றமற்றவர், குற்றத்திலிருந்து விலகியவர், பரிசுத்தமானவர், நபியை அல்லாஹு தஆலா அச்சுறுத்தும் பொழுதே நபி பாதுகாக்கப்பட்டார், நபி கண்ணியமானவர் என்பதும் சேர்த்தே சொல்லப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். புரியுதுங்களா? புரியல நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியுடைய கண்டிப்பை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார்? அவர் தவறிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர். வலவுலா அன் சப்பத்னாக லகத் கித்த. அப்ப அல்லாஹ் உறுதிப்படுத்திட்டா, அதனால நபி சாயல. அல்லாஹ் உறுதிப்படுத்திட்டா, அல்லாஹ் பாதுகாத்துட்டா, நபி அவர்கள் அந்த குஃபார்களுடைய விருப்பத்திற்கு சாயவில்லை, குஃபார்களுடைய விருப்பத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. புரியுதுங்களா? தீனுடைய விஷயங்கள்ல, அல்லாஹ்வுடைய தௌஹீதுடைய விஷயங்கள்ல. அதே போல அல்லாஹ் தஆலா இந்த வசனம் சும்மா இல்ல, வலவுலா அன் சப்பத்னாக லகத் கித்த தர்கனு இலைஹிம். இது ரொம்ப ஒரு அச்சுறுத்தலான செய்தி தான். ஆனா அந்த அச்சுறுத்தலை சொல்லும் பொழுது வலவுலா அன் சப்பத்னாக அல்லாஹ் சொன்னதுனால அல்லாஹ் தஆலா நபி, நீங்க பாதுகாக்கப்பட்டவர்கள், நீங்கள் கண்ணியமானவர்கள், அதனால நீங்க அப்படிப்பட்ட தவறுல போய் விட மாட்டீர்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாத்திருக்கிறான் என்ற அந்த சேஃப்டியுடைய கேரண்டியை அல்லாஹ் தஆலா அதற்குள்ளேயே அங்க வைத்திருக்கிறான். அந்த வாசகத்துக்குள்ளாரையே அதுவும் இருக்கிறது. இது இரண்டாவது வசனம் இந்த பகுதியுடைய. நம்ம போதும் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ். மா கான லி நபியின், இதுல முதலாவது வாக்கியமே அல்லாஹ் தஆலா லின் நபின்னு சொல்லல, லி நபின்னு சொன்னா. அங்கேயே அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மென்மையாக்கிட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா, லின் நபின்னு சொன்னாதான் அது நேரடியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கும். அல்லாஹ் இந்த இடத்துல எப்படி சொல்றான்? மா கான லி நபியின், எந்த ஒரு நபிக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு சட்டமா, ஒரு படர்க்கையா வைத்து அல்லாஹ் தஆலா சொல்றான். மா கான லி நபியின், எனி ஆஃப் நபி, எனி நபி, எந்த ஒரு நபிக்கும் அனுமதி இல்லை. ஐயக்கூன லஹு அஸ்ரா, அவருக்கு கைதிகள் இருந்து அந்த கைதிகளை கொல்லாமல் விடுவிப்பதற்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியா அந்த இடத்துல சொல்லாம அங்கேயே அந்த மென்மையை தான் அல்லாஹ் தஆலா கடைபிடிக்கிறார். புரிஞ்சுங்களா? அவர்கள் அவங்களுடைய, அதாவது முந்தைய ஐயாமுல் ஜாஹிலியால அப்துல் முத்தலிபுடைய அதே மில்லத்துல தான் அவர்கள் இறந்தார்கள். அதனால அந்த ஐயாமுல் ஜாஹிலியால அவங்களுடைய சட்டம் என்னமோ அதே சட்டம் தான் அவங்களுக்கும். இந்த கேள்விகள் ஏற்கனவே முன்னாடி வந்திருக்கு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்களுடைய தாய்க்காக பாவ மன்னிப்பு தருவதற்கு அனுமதி கேட்டாங்க. அல்லாஹுத்தாலா அனுமதி கொடுக்கல. ஏன்னா அவங்க ஷிர்கில் இருந்ததுனால அல்லாஹுத்தாலாவிடத்துல ஜியாரத்துக்காக அனுமதி கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுத்தாலா ஜியாரத் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தான். அதே போல தன்னுடைய தந்தையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய போது அந்த கிராமவாசி அதாவது தன்னுடைய தந்தையை பற்றி கேட்கும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் நரக நெருப்பிலே என்று சொன்னார். அதனால நம்ம எது ஹதீஸில் வந்திருக்குதோ அதை பற்றி தான் அதை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான பாசத்தினால நேசத்தினால நம்ம ஒரு யாரை பற்றி அல்லாஹ் ஒரு ரசூலும் முடிவு செய்தார்களோ அந்த முடிவை மாற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதாவது நம்ம தமிழ் மொழியில் ரொம்ப நாளாக நமக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதாவது ஆங்கிலத்தில் அதே போல் இன்னும் பல மொழிகளில் குர்ஆனுடைய சொல்லுக்கு சொல் வராமல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதாவது சொல்லுக்கு சொல் வந்திருக்கு தமிழில் வரலையேன்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் தமிழில் அதை கொண்டு வந்து ஏறக்குறைய 12 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா எல்லா மொழிகள்லேயும் அந்த சொல்லுக்கு சொல்லையே ரொம்ப நவீனப்படுத்தி அந்த அதாவது மதீனாவுடைய ஃபாண்ட்டில் அந்த அல் குர்ஆனுல் முஜவ்வதுன்னு சொல்லி, அதாவது தஜ்வீதுடைய அதிகப்படியான ஒரு சட்டங்களுக்கு தஜ்வீதுடைய அடையாளங்கள் கொடுத்து அந்த உன்னா இஹ்ஃபா இதுஹார் இதுகாம் கல்கலா இந்த சட்டங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் குர்ஆனில் தொடர்ந்து பயன்படுத்தப்படக்கூடிய சட்டங்கள், அப்புறம் மத்துடைய சட்டங்கள், மத்து முத்தசில், மத்து லாசிம், மத்து முன்ஃபசில், இந்த மாதிரியான சட்டங்கள், இதுக்கெல்லாம் கலர்கள் நிறங்களை கொண்டு வித்தியாசப்படுத்தி அந்த எந்தெந்த நிறம் எந்தெந்த சட்டத்துக்காக வேண்டி அப்படிங்கிற அந்த அடையாளத்தோட மஷாலா எல்லா மொழிகள் பெரும்பாலான மொழிகளில் செஞ்சு மக்கள் ரொம்ப ஆர்வமாக அதை வாங்கி ஓதிக்கொண்டு பயன்பட்டு கொண்டு இருந்தாங்க. இப்போ தமிழில் அது மாதிரி இல்லைங்கிற ஒரு குறை இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஏறக்குறைய இதுவும் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது. ஆனால் அப்படியே அது தாமதமாகிட்டே இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையில் சில நண்பர்களுடைய தூண்டுதலில் அல்லாஹ் தஆலா லேசாக்கி கொடுத்தான். ஒரு வருஷமாக அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய தார்வுதாவுடைய எல்லா டீமும் உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ் அதை ஸ்டடி பண்ணி, ஏன்னா தமிழில் செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த தஜ்வீது கலரையும் மற்ற மொழிகளில் செஞ்சதிலிருந்து அந்த ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு இன்னும் அதை எப்படி நம்ம அந்த கலர்களை எளிமையாக்கி இன்னும் எப்படி சிறப்பாக செய்ய முடியும்னு சொல்லி ஒரு ஸ்டடி பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் அது செஞ்சோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளணும். இதில் அந்த தஜ்வீதுடைய சட்டங்களுக்கு நிறங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை போன்று தமிழ் மொழியில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த 15 வரி உள்ள அந்த பக்கத்திலேயே அந்த ஒரு சொல்லுக்கு கீழே அதனுடைய டிரான்ஸ்லேஷனை கொடுத்துருக்கோம். அப்போ மொத்த டிரான்ஸ்லேஷனையும் புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளான இலகுவான தமிழில் அதனுடைய வலது பக்கத்தில் அந்த குர்ஆனுடைய டெக்ஸ்டுடைய வலது பக்கத்தில் அந்த முழு தர்ஜுமாவும் கொடுத்துருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு சாதாரணமாக தமிழ் பார்த்து படிக்கிறவங்க படிக்கலாம். கொஞ்சம் வயசானவங்க கண்ணாடி போட்டால் இன்ஷால்லாஹ் படிக்கலாம். மற்றபடி தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு தான் அதை நம்ம பெருசுப்படுத்த முடியும். அதுக்கு மேலே அங்கே பெருசுப்படுத்தினா இடம் பத்தாது. இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த எடிஷன்களை இன்னும் ஏதாவது அதை முயற்சி பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். சில பேர் எழுத்து சைஸு குறைவாக இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னா நிறைய மந்த்லி மேகசின்கள்லாம் இந்த 7 சைஸ் ஃபாண்ட்டில் தான் அவங்க போடுறாங்க தமிழ் எழுத்துக்கள். அதனால் தொடர்ந்து தமிழ் வாசிக்கக்கூடியவங்களுக்கு இன்ஷால்லா இது சிரமமாக இருக்காது. அல்லாஹ்வுடைய கிருபையில் ஏதாவது அதில் உங்களுக்கு கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம இன்ஷால்லா அடுத்த இதில் நம்ம இதை முயற்சி செய்வோம் இன்ஷால்லா. இது நம்ம அவசரமாக வெளியிட்ட ஒரு வீடியோ. இன்ஷால்லா அடுத்து ஒரு முறையாக ஒரு வீடியோ வெளியிடுறோம். அதில் உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் கையில் வாங்கினவங்க அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் பார்த்துட்டு அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அவங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் வாழ்த்து செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இங்கிலீஷ் இன்ஷால்லா அடுத்து ஒரு 3 மாதத்தில் வருமா. இங்கிலீஷ் இப்போ தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இங்கிலீஷில் வந்திருக்குது. ஆனால் அது குர்ஆன் என்பது அல்லாஹுடைய திக்ருகளில் ஒரு திக்ருமா. அல்லாஹு தஆலா தன்னுடைய திக்ரை பற்றி சொல்லும்போது அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், மூமின்கள் அல்லாஹுவை நின்று கொண்டும் திக்ரு செய்வார்கள், உட்கார்ந்து கொண்டும் திக்ரு செய்வார்கள், தங்களது விழாக்கள் மீது சாய்ந்தவர்களாகவும் திக்ரு செய்வார்கள். ஆக அதனால அல் குர்ஆனை நீங்கள் நின்ற நிலையிலையும் ஓதலாம், உட்கார்ந்த நிலையில் ஓதலாம். உட்கார்ந்தது நீங்கள் தரையில் உட்காந்து ஓதலாம், சேரில் உட்காந்து ஓதலாம். அதே போல் படுத்த நிலையில் நீங்கள் ஓதலாம், காலை நீட்டி ஓதலாம். அதில் எந்த தப்பு கிடையாது. நம்முடைய குர்ஆனுடைய ஓதக்கூடிய சொற்களுடைய வாக்கியங்களுடைய வசனங்களுடைய மரியாதை கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும்.
நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுப்பில் சமைச்சுக்கிட்டே ஓதலாம். அதாவது கழிவறையில் இருக்கும்போதே தவிர மற்ற எல்லா நேரங்கள்லையும், அதே போல் கணவன் மனைவி வீடு சேரக்கூடிய நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்கள்லையும் அல்குரானை நாவினால் நீங்கள் அழகாக நீங்கள் ஓதலாம். அதில் தப்பே கிடையாதுமா. சில பேர் சொல்கிறாங்கன்னா ஆதாரம் இல்லாமலும் மார்க்கத்தினுடைய அடிப்படையான சட்டங்களுடைய அறிவு இல்லாமலும் சொல்கிறாங்க. அதை நீங்கள் புறக்கணிச்சிருக்க. இதில் 2 வகையான தஃப்சீர் இருக்கும். ஏன்னா இவங்க அந்த ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டுல 4க்கு 5க்கு இடையில உள்ளவங்கல்ல, அதனால தபரில சொல்லாதது இதுல இருக்கும். தபரி அதாவது இதுல மெயினா தாபியீன்கள் மூலமா சொல்லக்கூடிய கருத்துகள் எல்லாமே தபரில இருக்கும். அதற்கு பின்னால் அறிஞர்கள் சொல்றாங்கல்ல, அந்த கருத்து தபரில இருக்காது. அதே போல இப்னு கசீர்ல இல்லாதது இதுல இருக்கும். கேள்வி கேட்டவங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்ப கேட்டாங்க ஒருத்தங்க கேள்வி, அவங்களுக்கு புரிஞ்சுச்சா? குறிப்பா இந்த நூலுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் எப்படி கண்ணியமாக அறிந்து அவர்களை மதிக்க வேண்டும், நமக்கும் அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அலாகா, அந்த உஸ்லா, அந்த உறவு, நட்பு, பாசம், அந்த உம்மத்தி என்ற அடிப்படையிலையும், அதே போல அவர்கள் நம்முடைய நபி என்ற அடிப்படையில் இதனுடைய உரிமைகள் எப்படி குர்ஆனிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி சஹீஹான ஹதீஸுகள்லேருந்து புரிஞ்சுக்கிறது, மற்ற தாபீன்களுடைய அறிவிப்புகள், மற்ற அறிவிப்புகள் ஒரு சில அறிவிப்புகள் சில பலவீனம் இருக்கலாம். அது சில இடங்கள்ல அந்த மாதிரி, அதாவது துணை சான்றாக பயன்படுத்துவாங்க, அடிப்படை ஆதாரமாக பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ இந்த நூலுடைய நோக்கம் அதான், அத்-தஅரீஃப் பிஹுகூகில் அல் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம் மீது இருக்கக்கூடிய உரிமைகள், அது எல்லா வகையிலையும், ஈமானுடைய விஷயங்கள்ல, அதே போல மரியாதை கண்ணியத்தினுடைய விஷயங்கள்ல, எல்லா விஷயத்திலையும் அவர்களுக்கு நம் மீது என்ன உரிமைகள் இருக்கிறது என்பதை இந்த ஆதாரங்களோட சமர்ப்பிக்கிறதா இந்த நூலுடைய அடிப்படை நோக்கம். அதாவது இப்போ இது சமீப காலமா இது எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அதாவது பெண்கள் பள்ளியில தொழக முடியல அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. பள்ளியில பெண்களுக்கு ஜனாசா தொழுகைக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி இருந்தா பெண்கள் தங்களுடைய ஜனாசாவுக்கு தொழ விரும்புறாங்கன்னா மேபி அதை தடுக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு தெரியல. ஆனா இது அந்த மாதிரி முன்னாடி காலங்களில் செய்யப்படலை. வீட்டு பள்ளிவாசல் எடுத்துட்டு போய் பொதுவாக எல்லாரும் சேர்ந்துதான் ஒரே ஜனாசா தொழுகையா தொழுவாங்க. வேணும்னா இப்போ அதாவது பெண்கள் பள்ளிக்கு வர முடியாதனால பெண்கள் முதல்ல தொழுதுறாங்க, அப்புறம் ஜனாசாவை எடுத்துட்டு போய் ஆண்கள் மஸ்ஜிதில் வச்சு தொழுகிறாங்க. இது ஆமா, நான் இது சம்பந்தமா வேற ஏதாவது இன்னும் உலமாக்கள் பேசியிருக்காங்களான்னு பார்த்துட்டு நான் சொல்றேன் இன்ஷால்லா அடுத்த வாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அப்படி நடந்துச்சு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடம் பற்றாக்குறையினால முதல்ல ஆண்கள் தொழுது முடிச்சாங்க. அதற்கு பிறகு அடுத்து முதல்ல முஹாஜிர்கள், அப்புறம் அன்சாரிகள், அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள், அப்புறம் பெண்கள், அப்புறமா சிறுவர்கள், அந்த மாதிரி அது இடப்பற்றாக்குறையினால அந்த வீட்டிலேயே வச்சு அவங்களுக்கு அந்த தொழுகை நடந்ததுனால மற்ற யாருக்கும் அந்த மாதிரி இது வரைக்கும் இஸ்லாமிய வரலாறு நடந்ததில்லை. இப்போ பெரும்பாலும் என்ன செய்யறாங்க, பெரும்பாலும் இல்லை, சில குறிப்பா இந்த தௌஹீத் பேசக்கூடிய சில மக்கள் பெண்கள் அவங்க வீட்டிலேயே முதல்ல தொழுகை நடத்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜனாசாவை எடுத்துக்கிட்டு பள்ளிவாசலுக்கு அங்கே ஆண்கள் தொழுகிறாங்க. இது சம்பந்தமா இன்ஷால்லா மற்ற உலமாக்கள் என்ன பேசியிருக்காங்கிறதையும் பார்த்துட்டு நான் சொல்றேன் இன்ஷால்லா. அதாவது தௌபா சூரா தபூக் போரை பற்றி உள்ள சம்பவத்தை தொடர்ந்து வருது. அந்த தபூக் போருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சில நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எங்களால் முடியாது போருக்கு வர்றதுக்கு, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு போருக்கு வராமல் இருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அவங்க பேரெல்லாம் குறிச்சுக்கிட்டு பரவாயில்லன்னு சொல்லிடுவாங்க. புரியுதா? ஸோ இதை பற்றி தான் அல்லாஹு தஆலா இந்த சூறால சொல்றான், நபியே நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்க, நீங்க அனுமதி கொடுக்காம இருந்திருந்தா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். யாரெல்லாம் போருக்கு வந்துட்டாங்களோ அவங்கெல்லாம் உண்மையான மூமின்கள், யார் போருக்கு வரலையோ அவங்க முனாஃபிக்குகள் என்று உங்களுக்கு தெல்ல தெளிவா வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது வராம இருக்கிறவங்க நீங்க அனுமதி கொடுக்காம இருந்தாலும் கண்டிப்பா வராம தான் இருக்க போறாங்க. மூமின்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, உண்மையான காரணத்தை கொண்டு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல, அதனால நம்ம கண்டிப்பா என்ன இருந்தாலும் போருக்கு கிளம்பிடுவோம்னு சொல்லி கிளம்பி வந்திருந்திருப்பாங்க. தங்களுடைய பலவீனத்தை விட நபியுடைய அனுமதி அல்லது நபியுடைய மறுப்பை தான் அவங்க முன்னிலைப்படுத்துவாங்க. முனாஃபிக்குகள் எப்படி, அவங்களுக்கு எப்படியோ போருக்கு வராம இருக்கணும், அதை நபி அனுமதி கொடுத்தா என்ன, அனுமதி கொடுக்காட்டி என்ன, அதனால சும்மா பேருக்கு அனுமதி கேட்டாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காமல் இருந்தாலும் அவங்க தங்க தான் போறாங்க. சரிங்களா? இப்ப நீங்க அனுமதி கொடுத்துட்டதுனால உங்களுடைய அனுமதியினால அவங்க தங்கின மாதிரி ஆயிப்போச்சு. அது ரெண்டாவது வசனம். அது இஸ்ரா. வலவுலா அன் சப்பத்னாக லகத் கித்த தர்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா. நபியே, அல்லாஹ் உங்களை பாதுகாத்து இருக்கவில்லை என்றால் நீங்கள் அவர்கள் பக்கம் சாய்ந்திருப்பீர்கள். அப்ப அந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த மாதிரி பேசும் பொழுது சரி அதை ஏத்துக்கலாமா, பரிசீலனை பண்ணலாமான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி இறக்கிட்டான் வசனத்தை. அங்க அந்த வசதிலாம் இருக்காதுமா. இருக்கும்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய செலவுகள் ஆகும். அந்த இன்சூரன்ஸ்லாம் உங்களுக்கு அதில் கவர் ஆகுதான்னு பார்க்கணும். ரெண்டாவது அங்கே மருத்துவம் ரொம்ப சிரமமானது. அதுக்காக நீங்கள் நீண்ட தூரம் போகணும், அதிக நேரம் எதிர்பார்த்து இருக்கணும். அதனால அவர்கள் சார்பாக யாராவது ஒருத்தங்களை நீங்கள் உம்ராக்கு ஏற்கனவே உம்ரா செய்தவர்களை கூட்டிகிட்டு போகிறது தான் சிறந்தது. அவரை கூட்டிகிட்டு போன நோயாளிகள் மேலே எல்லாம் கட்டாயமாக்கலையா? அந்த மாதிரி நோய் வசதி இருந்து யார் உம்ரா செய்யாமல் இருக்காங்களோ அவர்கள் தங்கள் சார்பாக யாராச்சும் ஒருத்தங்களை உம்ராவுக்கு அனுப்பிட்டா அல்லது ஹஜ்ஜுக்கு அனுப்பிட்டா போதுமானது. அதுதானே ஹஜ்ஜ பதிலின்னு சொல்லுவாங்க. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி லிமன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யாருக்கு பயணம் செய்வதற்கு சக்தி இருக்குமோ அவர்கள் மீது தான் கடமை. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت وأستغفرك وأتوب إليك. الحمد لله والصلاة والسلام على رسول الله. السلام عليكم ورحمة الله.